असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्योपनिषद ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். பகவானுடைய பெருமைகள். நம்ம இது வரைக்கும் 3 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இனி 4, 5 இந்த 2 ஸ்லோகத்தையும் ஒன்றா தான் பார்க்கணும். முதல் 3 ஸ்லோகத்தில் பகவான் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். இந்த ஸ்லோகத்தில் அவருடைய பெருமைகளை சொல்ல போகிறாரு. என்னுடைய பெருமைகள் எவையெல்லாம் என்னுடைய பெருமைகள் அப்படின்றது சொல்ல போகிறார். மனதில் இருக்கின்ற விதவிதமான பாவனைகள், உணர்ச்சிகள், சூக்ஷ்மமான உடல்களும் காரண உடல்களும் இவையெல்லாம் பகவானிடமிருந்து தான் வந்தது. இறைவன் அல்லாதது எதுவுமே இல்லை என்பதை இந்த 4வது 5வது ஸ்லோகத்தில் பகவான் மிக அழகாக விளக்குகிறார். இன்னும் ஒரு முக்கிய கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் எல்லா எண்ணங்களும் இறைவனிடமிருந்து வந்தது என்ற உண்மையை அறிந்தால் அதில் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஏன்னா எல்லாமே இறைவனிடம்தான் வந்திருக்கிறது, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று உணர்ந்தால் அவருக்கு புண்ணியமோ பாவமோ சேராது. ஏனெனில் அவர் ஒரு நல்ல செயலோ எந்த செயல் செய்தாலும் அவர் சிந்திப்பார், ஓ இறைவா, நீங்களே எனக்கு நல்ல புத்தியை அளித்து இந்த செயலை செய்ய வைத்தீர்கள். அப்படின்னா அந்த புகழ், அந்த பெருமை யாருக்கு? பகவானுக்கே, எனக்கல்ல என்பதை தெளிவாக இருப்பான். அதனால்தான் அவனுக்கு எந்த பாவமும் புண்ணியமும் சேராது. அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஒரு ஞானிகளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். காயேன மனசா புத்தியா கேவல இந்திரியை ரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தெத்வா ஆத்மசுத்தையே அப்படின்னு சொல்கிறார். காயேன உடலால், மனதால், காயேன மனசா புத்தியால், இந்திரியைகி இந்த எதிலிருந்து நீங்கள் அந்த கர்மங்கள் செய்தாலும், ஏன்னா எல்லாமே இறைவனுடையதான் வந்தது என்பதை அந்த ஞானிகள் உணர்ந்திருக்கிறார்கள். யோகினக அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் உணர்ந்தனால அவர்கள் காரியம் செய்தாலும் அவர்கள் அந்த காரியத்தோடைய புண்ணியமோ பாவமோ அவர்களுக்கு சேராது என்பதை பகவான் சொல்கிறார். அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு. அவன் எந்த செயல் செய்தாலும் அவனுக்கு அந்த இது சேராது. ஏனென்றால் அவருடைய மனம் மிக உயர்ந்த நிலையில், புத்தி உயர்ந்த நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனதில் வருகின்ற பாவனைகள், விதவிதமான பாவனை, கிட்டத்தட்ட 20 பாவனைகள் இதில் சொல்கிறாரு. இன்னும் நிறைய இருக்குது. இதை குறிப்பாக 4, 5 ஸ்லோகத்தில் 20 பாவனைகள் சொல்கிறார். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். புத்தி ஞானம் அசம்மோக க்ஷம சத்தியம் தம சமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பய சாபய ஏவச்ச அஹிம்சா சமதா துஷ்டி தப தானம் யச அயச பவந்தி பாவபூதானாம் மத்த ஏவ பிருத்தக் விதாஹா. இப்படி விதவிதமான பாவனைகள் மனதிலிருந்து தோன்றுகிறது. இப்படி தோன்றுகின்ற பாவனைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியுமா என்றால் கண்ணுக்கு தெரியாது. அது மனதிலுடைய உணர்வுகள். அதனால தான் சூக்ஷ்மம் மனதில் வருகின்ற விகாரங்கள், மாற்றங்கள், பாவனைகள் எல்லாமே சூக்ஷ்மமானது, நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதுவும் பகவானுடைய
பகவானிடமிருந்து தான் வந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ என்ன இந்த ஸ்லோகத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறார், புத்தி, புத்தின்னு சொல்கிறார். அஹிம்சா சமதா, அதாவது இது வந்து மொத்தம் 4, 5 2வது ஸ்லோகத்தில் ரெண்டையுமே சேர்த்து தான் பார்க்கணும். சாரி, 4, 5 2வது ஸ்லோகம். ஸோ 1லேருந்து 3 வரைக்கும் விபூதி யோகத்தில் என்ன சொல்ல போகிறாருங்கிறதையும் சொல்லிவிட்டு, பூய ஏவ மகாபாவோ, மீண்டும் என்னுடைய மேலான தன்மையை, மேலான கருத்துக்களை நீ கேட்பாயாக என்று அர்ஜுனனுக்கு சொல்கிறார். ஏனென்றால் உன்னுடைய நன்மைக்காக நான் இதை சொல்கிறேன், நீ அதை கேட்க வேண்டும். என்னுடைய சொற்கள் கேட்டு மனம் மகிழ்கிறாய் நீ. அதை பகவான் உணர்ந்திருக்கிறார். அவர் வந்து பகவான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அர்ஜுனனுக்கு உண்மையிலே அவர் ரொம்ப ஆனந்தப்படுறான். நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவனுடைய மனதில் அது தோன்றியிருக்கு. அப்படி அவன் கேட்டு ஆனந்தம் அடைகிறாள். அதை பகவான் மீண்டும் அந்த ஆனந்தப்படுவதால் இன்னும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நான் உனக்கு மேலும் கூறுகிறேன், மேலும் என்னுடைய முழுமையான பெருமைகள் யாரும் அறிய மாட்டார்கள். அதனால தான் இதில் 20 தான் சொல்கிறார். இன்னும் எத்தனையோ இருக்குது. நம்ம வந்து ஆத்ம தத்துவத்தை பற்றி 2வது அத்தியாயத்தில் பார்க்கும்போது 35 லட்சணங்கள் சொன்னோம். இன்னும் நிறைய இருக்குது, அது நமக்கு தெரியாது என்னென்னங்கிறத. அப்பப்போ நமக்கு எதாவது ஒன்று வரும்போது இது ஆத்ம லட்சணம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மனதிலே தோன்றுகின்ற பாவனைகள் நிறைய இருக்குது. ஆனால் இதில் 20 மட்டும்தான் சொல்கிறார். அந்த பெருமைகள் மட்டும் சொல்கிறார். இவைகள் எல்லாம் என்னிடமிருந்து வந்தது, மேலும் என்னுடைய முழுமையானதை யாரும் அறிய மாட்டார்கள், என்னுடைய முழுமையான பிரபாவத்தை பெருமைகளை யாரும் அறிய மாட்டார்கள். பிறகு அவர்கள் இந்த 2 தத்துவத்தை உணர்ந்தவர்கள். யார் ஒருவர் இந்த 2 தத்துவத்தை உணர்கிறார்களோ, யார் ஒருவர்னா ஞானிகளுக்கு தெரியும். நம்ம இந்த 2 தத்துவம் அப்படின்னா 2 தத்துவம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பல தடவை பார்த்துருக்கோம். மாயையுடன் சேர்ந்த ஆத்ம தத்துவம், மாயை இல்லாத ஆத்ம தத்துவம். இந்த 2 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த உலகில் இந்த 2 தத்துவங்கள் அறிந்தவர்கள் எல்லா பாப புண்ணியங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகவானுடைய ஸ்வரூபம் எப்படி அப்படிங்கிற லட்சணம் எப்படி அப்படின்னா, அவர் சகுண பிரம்மமாகவும் இருக்கிறார், நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறார் என்று. இங்கு 4, 5வது ஸ்லோகத்தில் பகவான் தன்னுடைய பெருமைகளை, விபூதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே தான் ஆரம்பிக்கிறார். பகவான் தான் அந்த அனைத்து உலகத்திற்கும் காரணமாக இருக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பகவான் வந்து காரணமாக இருக்கிறார். அது எப்படி காரணம் தொடங்கியது அப்படிங்கிறது, இந்த கல்பம் தொடங்கும் போது எப்படி தொடங்கியது அப்படிங்கிறத 6வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதனால் இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பது பகவான். இந்த உலகத்தில் 2ஆக பிரித்து வெளி உலகம், உள்ளுலகம், அதாவது சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம உலகம், ஸ்தூல உலகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த 2ஆக நம்ம பிரித்து இந்த உலகத்தை 2ஆக பிரித்து வெளி உலகம், உள்ளுலகம், கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது சூக்ஷ்ம பிரபஞ்சம், கண்ணுக்கு தெரிவது ஸ்தூல பிரபஞ்சம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஞ்சபூதமும் 2 வகை இருக்குது. ஸ்தூல இது பஞ்சபூதம், சூக்ஷ்ம பஞ்சபூதம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், 2 பிரபஞ்சமும் என்னிடமிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய மனம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஏன்னா பிரகிருதி, பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. இந்த மன, புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் வந்து எங்கேருந்து இருந்தது? அபரா பிரகிருதியிலிருந்து வந்தது. கீழான இயற்கையிலிருந்து, தன்மை, ஏதாவது பிரகிருதியிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னும் 14வது ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம் எப்படி வந்தது. மனோ, புத்தி, அகங்கார, சித்தம் எப்படி 1, 1, 8 இந்த 24 தத்துவம் வந்து ராமானுஜர் சொல்லுவார். அந்த 24 தத்துவத்தையும் சொல்லி அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படி வந்தது இதை அப்படின்னு சொல்லி அந்த 14, 15வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ இறைவன் படைப்பு, நம்முடைய மனதில் விதவிதமான பாவனைகள் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விதவிதமான நம்ம சில இடத்துல கோவப்படுவோம், சில இடத்துல அமைதியாக இருப்போம், சில இடத்துல ரொம்ப தெளிவாக இருப்போம், சில இடத்துல ரொம்ப மந்தமாக இருப்போம். இப்படி விதவிதமான பாவனைகள். அந்த விதவிதமான பாவனைகள் 20 பாவனை நம்ம பார்க்க போகிறோம். அவைகள் என்னிடமிருந்து வந்தது என்று பகவான் கூறி பிறகு இந்த 2 ஸ்லோகத்தில் நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு
சக்தி. அதாவது இந்த விதவிதமான பாவனைகள் நத்திங் பட் ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி தான். அதுபோல நம் மனதில் இருக்கின்ற உணர்வுகள் என்னிடமிருந்து வந்தது என்று பகவான் சொல்கிறார். இங்கு எல்லாமே நாம் நாம் உணர்கின்றது, நாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதில் சிலவற்றை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாமே பார்க்க முடியாது. ஏன்னா பகவானுடைய பெருமைகள் யாருமே முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் அந்த அளவுக்கு நமக்கு அந்த மனது புத்தியும் இல்லை. அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம அவர் காரியம், அவர் காரணம், நாம் காரியம். காரியம் காரணத்தை முழுவதாக அறிய முடியாது. இது சிம்பிள் லாஜிக். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை காரியம்னு வச்சுக்குவோம். அம்மா காரணம். ஸோ அம்மாவுக்கு அந்த அம்மாவுடைய முழு விஷயம் புரியுமா? புரியாது இருக்கு. அதனால் சில ஸ்லோகத்தை பார்ப்போம். முதலில் புத்தி தான் முதல் தொடங்குறது. புத்தி என்றால் சூக்ஷ்மமான உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி. எல்லாமே பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் சூக்ஷ்மமான உணர்வுகள், சூக்ஷ்மமான விஷயங்களை, உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருக்குன்னா அது எங்கேருந்து வரும்னா புத்தியிலேருந்து வரும். அது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா சூக்ஷ்மத்வாத் ஞான சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிக நுண்ணிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த புத்திக்கு இருக்கிறது என்று பகவான். அதாவது அந்த அந்த புத்திக்கு தான் அந்த சக்தி இருக்குது. எப்போ நல்ல தூய்மையான மனதில் இருக்கும்பொழுது தான் அந்த புத்தி நமக்கு வரும். அப்போ சூக்ஷ்மமான விஷயங்கள், ஏன்னா பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது மிக மிக சூக்ஷ்மமான விஷயம். அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய புத்தி அந்த அந்த அளவுக்கு டியூன் ஆகி இருக்கணும். பொதுவாக புத்தி என்றால் நிச்சயம் செய்கின்ற எண்ணங்கள். அது நமக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு விஷயத்தை நம்ம இது செய்கிறோம், இது செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம்னா அதில் உள்ள ட்ராபேக் என்ன, நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை நிச்சயம் பண்ணுவோம். அது நிச்சய புத்தி பொதுவாக நம்ம சொல்கிறது. ஆனால் இங்கு சொல்கின்ற புத்தி மிக மிக நுண்ணிய விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி. யார் ஒருவன் நுண்ணிய விஷயங்களை புரிந்து கொள்கிறானோ அவர்கள் நம் புத்திமான் என்று நம்ம சொல்லுவோம். இங்கு எல்லோருக்கும் புத்தி இருக்கிறது. ஆனால் யார் ஒருவனுக்கு சூக்ஷ்மமான விஷயத்தை, புத்தி இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கு. சூக்ஷ்மமான விஷயத்தை, நுண்ணிய விஷயத்தை யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவனைத்தான் புத்திமான் என்று சொல்கிறான். உதாரணமாக எல்லோரிடத்திலும் பணம் இருக்கிறது. ஆனால் யாரிடம் அதிகமான பணம் இருக்கிறதோ அவனைத்தான் ஏதாவது தன்யவான் அப்படி, அதாவது இது செல்வந்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த புத்திமானிடம் இருக்கும் சக்தி எங்கிருந்து வந்தது அப்படின்னா அது பகவானிடமிருந்து தான் வந்தது. அது என்னுடையது அல்ல, என்னை சார்ந்தது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சக்தி தான் உற்பத்தி செய்கின்றது. அதாவது இந்த சக்தியை பகவான் தான் உற்பத்தி செய்திருக்கிறார் என்று இங்கே சொல்கிறார். அப்போ புத்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சு. புத்தி நுண்ணிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி. அந்த சக்தி யார் கொடுத்தது என்றால் பகவானிடமிருந்து வந்தது. அடுத்து ஞானம். ஞானம் என்பதற்கு பொருள் ஆத்ம ஞானம், ஆத்ம தத்துவம். பொதுவாக ஞானம் அப்படின்னா அறிவு அப்படிங்கிற சொல்லுவோம். நம்ம பார்க்கின்றதுன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். ஒன்றும் இல்லை, ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு அந்த புத்தக அறிவு நமக்கு வரும். ஆனால் இங்கு ஞானம், அறிவு என்பதற்கு ஆத்ம ஞானம். ஸோ அந்த ஞானம்க்கு வெறும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஞானம் ஆத்ம தத்துவம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு. அதனால்தான் ஒரு மனிதனுக்கு ஆத்ம ஞானம் அடைய முடியும் என்றால் அந்த சக்தி பகவானிடமிருந்து தான் வருகிறது. பகவானுடைய அருள் இருந்தால்தான். அதனால தான் சொல்வார் பகவான் ராமகிருஷ்ணர், அன்னையோடைய அருள் இருந்தால்தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். எப்பேற்பட்ட பெரிய பல நூல்கள், பல சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாலும் அன்னையோடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும். அதனால் பகவானுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. விலங்குகளுக்கோ அல்லது மற்ற ஜீவராசிகளுக்கோ ஆத்ம ஞானம் அடைய முடியாது. அதனால தான்
புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருக்கமாகி கடைசி சொல்கிறார் இவர் ஞானசம்பந்தர் சொல்கிறது, மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்போ கடைசி அந்த பரிணமித்து கடைசி வரும்பொழுது தான் அவருக்கு அந்த இது சக்தி வருது. அதனால தான் இவர் கூட நம்ம சங்கராச்சாரியர் கூட சொல்லும்போது துர்லபம் தலைமையை வைத்தர் மனிதத்துவம் மகாபுருஷ சம்சர்க்கம் அப்படின்னு சொல்லி மனிதத்துவத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியம். ஏன்னா மனிதத்துவம் இருந்தால்தான் அந்த ஞானம் ஆத்ம ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ இந்த சக்தி வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லை. அவர்களுக்கு நான் இப்படிப்பட்டவன், அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கு நான் இப்படிப்பட்டவன் என்ற அறிவு கிடையாது. உதாரணமாக ஒரு யானை தான் யானை என்று அதற்கு தெரியாது. அதே போல் ஒரு நாய்க்கு தான் ஒரு நாய் என்று தெரியாது. அதனால்தான் அதற்கு ஜாதி இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு இது உயர்ந்த ஜாதி, மனிதன் தான் சொல்கிறான் இது உயர்ந்த ஜாதி நாய், இது கீழான ஜாதி நாய் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு முடிவு பண்ணான். அதுபோல் பசுவுக்கு தான் பசு என்பது தெரியாது. ஆனால் மனிதன் தான் மனிதன் என்று தெரிந்து கொள்கிறான். தான் மனிதன் என்று தெரிந்து அவனும் ஒரு கண்ணாடியை பார்த்து அது தன்னுடைய பிம்பம் என்பதை அவன் தெரிந்து கொள்கிறான். அதனால்தான் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் தன்னை பற்றிய ஞானம், அதாவது செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது, ஆனால் அதுக்கு தெரியாது. செல்ஃப் அவனை பற்றி தெரியாது. மனிதனுக்கு தன்னை அறிகின்ற சக்தி கொடுத்திருக்கிறார் யார்? பகவான் தான். அந்த சக்தியை பகவான் தான் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஞானம் என்று சொல்கிறார். சாஸ்திரம் சொல்கிறது பகவான் இந்த உலகத்தை படைக்கும்போது மனிதனுக்கு மட்டும் தன்னை உணரும் சக்தி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் சாஸ்திரம் மனித ஜென்மம் மிக உயர்ந்த ஜென்மம் அப்படின்னு சொல்லி சங்கரரும் இதை சொல்கிறாரு. மிக உயர்ந்த ஜென்மம். ஏனென்றால் அவனுக்குத்தான் தன்னை அறியும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை கொடுத்தது யார்? பகவான் தான். அதுக்கப்புறம் மூணாவது பாவனை அசம்மோகா. அசம்மோக என்னால் இதன் பொருள் தெளிவு, மனத்தெளிவு. மனிதன் எந்த சஞ்சலமும் இல்லாமல், மோகம் இல்லாமல் தெளிவாக இருந்தால், சில நேரங்களில் நமக்கு தெரியும், சில நேரங்களில் மனம் தெளிவு இல்லாமல் இருக்கும், சில நேரங்களில் மனத்தெளிவோடு இருக்கும். அந்த தெளிவு எங்கிருந்து வந்தது அப்படின்னா அசம்மோக அப்படின்னா அது பகவானிடமிருந்து வந்தது. இந்த மனம் தெளிவாக இல்லாமல் இருக்கும்போது யாரால் எந்த கேள்வி வரும்? அதாவது மனம் தெளிவான மனம் வந்து பகவான் கொடுத்தது அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த மனம் தெளிவில்லாத நிலை யார் கொடுத்தது? அதுவும் பகவானிடம் தான் வந்தது. ஸோ அடுத்து அசம்மோக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் க்ஷமா என்றால் பொறுமை, பொறுத்து கொள்ளுதல். 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு என்ன, பாக்கிய இது மொத்தம் 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன். 2வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம். அது எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 2வது அத்தியாயத்தில். 2வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம் நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை பாருங்க. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகம அபாயினோ அனித்யக தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. இதில் தான் க்ஷமா அப்படிங்கிற சொல்கிறார். திதிக்ஷம் அப்படின்னால் பொறுத்து கொள்ளுதல், க்ஷமா என்றால் பொறுத்து கொள்ளுதல் என்றால். ஸோ நமக்கு வருகின்ற விஷயங்களை, வருகின்ற கஷ்ட நஷ்டங்களை, சுகதுக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், பொறுமையாக காத்துக்க வேண்டும். சங்கடத்தால் மனம் எந்த விகாரம் அடையாமல், சங்கடப்பட்டவுடனே மனசு வந்து என்னமோ கொந்தளிக்கும், அமைதி இல்லாமல் இருக்கும். இதனுடைய விளக்கம் நாம் தெய்வீக சம்பத், அதாவது இந்த க்ஷமா அப்படிங்கிற விஷயம் வந்து தெய்வீக சம்பத் அப்படிங்கிற ஒரு பண்பு உடையது. அதாவது இது வந்து இறைவனுடைய பண்பு அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி 13, 14வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கு க்ஷமா என்றால் நம்முடைய மனதிற்கு பொறுமையாக இருக்கும் தன்மை, பொறுமையாக இருக்கும் சக்தி. அது எங்கிருந்து வந்தது? பகவானிடமிருந்து வந்தது, பகவானிடம் உற்பத்தி ஆனது. இப்படிப்பட்ட சக்தி நம்முடைய மனதில் இருந்தால் அது ஈஸ்வரனை சார்ந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சத்தியம் என்றால் நாம் எதை கேட்டோமோ, எதை பார்த்தோமோ, எதை அறிந்து கொண்டிருக்கிறோமோ அதை அவ்விதமே சொல்வது. யதா சத்தியம் யதா திருஷ்டம் யதா ஞாதம் ததா வாக் அப்படின்னு. எதை நீ பார்க்கிறாயோ, எதை நீ கேட்கிறாயோ, எதை உணர்கிறாயோ அதை அப்படியே சொல்வது தான் சத்தியம் அப்படிங்கிறத சொல்வார்.
இப்படி சத்தியம் என்ற கான்செப்ட் யார் படைத்தார் என்றால் அதையும் பகவான் தான் படைத்தார். இந்த சத்தியம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன இங்கே நம்ம சொன்ன மாதிரி எதை கேட்டோமோ எதை அறிந்தோமோ அவ்விதமே சொல்லுதல், எதை பார்த்தோமோ அவ்விதமே சொல்லுதல் அப்படிங்கும்போது சத்தியம்ங்கிறது நமக்கு ஒரு நிறைய சந்தேகங்கள் வரும். மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. இது ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் இருந்தாலும் நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஆசிரமம், காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அது அங்கே ஒரு முனிவர் இருந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அங்கே பொதுவாக ஆசிரமங்களில் மான் நிறைய வனவிலங்குகள் எல்லாம் வந்து போகும். ஒரு 4 இளைஞர்கள் அவர்களுக்கு வெக்கேஷனில் அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், சரி நம்ம காட்டுக்கு போய் ஏதாவது விலங்குகளை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது அவங்க ஒரு அழகான மான் ஒன்று தட்டுக்கிறது. ஆக இந்த மானை வேட்டையாடினோம்னா இன்றைக்கி லஞ்சு நமக்கு சூப்பராக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை இவங்க பார்த்தோன்னே அந்த மான் ஓடுது. இவங்களும் பின்னாடி துரத்திட்டு போகிறாங்க. 4 மானுடைய ஸ்பீடு மனிதனுடைய ஸ்பீடு நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். ஸோ மான் வேகமாக ஓடி போகுது. அந்த ஆசிரமம் வழியாக கிராஸ் பண்ணி போகுது. அப்போ அந்த வழியாக இவங்களும் ஓடி வந்த அந்த 4 இளைஞர்கள் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற முனிவர் வெளியே நின்றுட்டு ஏதோ பூவெல்லாம் பறிச்சுட்டு இருந்தார் பூஜைக்காக, இதுக்காக. அது கேட்குறாரு. முதல் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசரிச்சு என்னமோ அவங்க ஆத்ம ஞானம் வாங்க வந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பக்கமாக ஒரு மான் வந்ததான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் பார்த்துருக்காரு, அந்த மான் ஓடி வந்தது பார்த்துருக்காரு. ஆமாம் வந்தது அப்படின்னு. அது எந்த பக்கம் போச்சு அப்படிங்கும்போது அந்த மான் போன பக்கமுக்கு ஜஸ்ட்டு எதிரான ஒரு பக்கத்தை காமிச்சு இந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், இது பொய் தானே சொல்கிறாரு இவர், இப்படி சொல்லலாமா அப்படின்னா, யார் எதை அதாவது அந்த முனிவர் யாருக்கும் எந்த பாதகமும் வரக்கூடாது, பாவமும் வரக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் ஒரு விஷயத்தை சொல்வது பொய்யாகாது அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, உதாரணம் சொல்கிறார், அந்த மானை இந்த பக்கம் எந்த பக்கம் போச்சோ அந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னா, ஒருவேளை அந்த 4 பேர்கிட்ட அந்த மான் மாட்டிக்கிட்டுச்சுன்னா அந்த மான் செத்து போயிடும். அந்த மானை இவங்க சாப்பிடுவாங்க. இதில் மானை தன்னுடைய உயிர் காப்பாற்றியது ஒரு பாவ செயல் செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த 4 பேரை காப்பாற்றினார். மானுடைய உயிரையும் காப்பாற்றினார். தான் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா அந்த மானை ஒருவேளை கொன்றிருந்தால் அந்த பாவம் இந்த முனிவருக்கும் வரும். அதனால் அவரும் தப்பிச்சார். ஆக 3 பேரையும் காப்பாற்றியது அந்த நல்ல செயல். அது ஒரு பொய்யாக இருந்தாலும் அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக தான் இது சத்தியம். அந்த சத்தியம் கான்செப்ட் அது எங்கிருந்து வந்தது, அதுவும் பகவானிடமிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததுக்கப்புறம் தமஹா அப்படின்றால் இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு, விஷயங்களிலிருந்து, அதாவது இந்திரிய விஷயங்களிலிருந்து. இப்போ நம்ம ஒரு அழகான படம் பார்க்குறோம் அப்படின்னா கண்ணு இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். அப்போ அந்த இந்திரிய விஷயமான அந்த படங்கள்லேருந்து நம்முடைய கண்ணை விளக்குவது, அது விளக்கிக்கொள்வதுன்னா நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி இந்திய உபரமதா அப்படின்னா என்னென்னா, நம்முடைய அந்த காட்சியிலேருந்து அந்த விஷயத்திலிருந்து நம்ம விளக்கிக்கொள்வது. அதாவது அந்தந்த பொருள்கள், அந்த 4-5 இந்திரியங்கள் இருக்குது. அந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் மூக்கு நல்ல விஷயங்கள் நுகரும், நல்ல நறுமணமான விஷயங்களும் கெட்டதை நுகரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி காது நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், கண் அதே மாதிரி, வாய் அதே மாதிரி. இப்படி 5 இந்திரியங்களும் அதன் இந்திரிய விஷயங்களிலிருந்து விலக்கிக் கொள்வது. அதாவது அது விலக்கிக் கொள்ளுதல். இந்த இந்திரியங்கள் பகவான் ஏன் படைத்தார் என்றால் நாம் பொருள்களை அனுபவிக்கத்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பொருள் நமக்கு சோகத்தையோ துக்கத்தையோ ரோகத்தையோ வருமானால் அந்த பொருள்களிலிருந்து விலக வேண்டும் என்று உணர்ந்தால் அந்த உணர்வைத்தான் பகவான் படைத்திருக்கிறார். அதைத்தான் தமஹா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் சமஹா என்றால் மன அமைதி.
எப்போ இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியத்தை விலக்கி விட்டுதோ அது அந்த இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியத்தை விலக்குவது அந்த இந்திரியங்கள் செய்ய முடியாது, மனம்தான் செய்யணும். மனம் அந்தலேருந்து விலக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னதான் இருந்தாலும் மனசு இறைவன் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பார்த்தாலும் உங்கள் மனசில் அவங்க கண்ணில் அவ்வளோ பெருசாக அதோட இந்திய விஷயங்களுக்கு போகாது. ஏன்னா மனம் அந்த இந்திரியத்தோடு சேர்ந்து இருந்தால் தான் அந்த விஷயம் நமக்கு உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. இப்படி இந்திரிய விஷயங்கள் மனதை விலக்கி கொள்ளுதல். ஒரு பொருள் கண் முன்னே இல்லை என்றால் அது மனதில் இல்லை என்று பொருள் அல்ல. அதாவது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நம்முடைய சம்ஸ்காரங்கள் பல விஷயங்கள் இருக்குது, அது எப்போவுமே பல ஜென்மங்கள்லேருந்து நமக்கு அப்படியே உள்ளே போயிருக்கு, அது எல்லாமே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் அந்த பொருள் இல்லைங்கிறதுக்காக அது மனசில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது டக்குன்னு அது வரும். அந்த சின்ன வயசில் நம்ம நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதுக்கு சரியாக இருக்கும்போது அதை ஞாபகப்படுத்தி நமக்கு அந்த இடத்துல எனக்கு இப்படி ஆச்சு, இதனால தான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும். அதனால் ஒரு பொருள் கண்ணுக்கு இல்லாது மட்டும் கிடையாது, அது மனதில் எல்லாமே இருக்கும். அந்த பொருள் கண் முன் இருந்தால் அதனுடைய அனுபவம் நமக்கு வரலாம். அப்படி அந்த பொருள் மனதிலிருந்து விலக்கி கொள்ளக்கூடிய சக்தி யார் படைத்தார் என்றால் அதுவும் பகவான் தான் படைத்தார். அதுக்கப்புறம் சுகம் நம்முடைய மனதில் சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த மனதுக்கு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி தன்மை யார் படைத்தார் என்றால் அது பகவான் தான் படைத்தார். பகவானிடமிருந்து தான் வந்தது. அதே நேரத்தில் சுகம், அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் துக்கம். அந்த துக்கமும் மனம் அனுபவிக்கிறது. யாருமே சுகத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் உலகம். இந்த உலகம் இருமையிலே இருக்கிறது. அந்த துக்கத்தை அனுபவிக்கிறோம், அதுவும் பகவான் படைத்தது தான். அதுக்கப்புறம் பவ என்றால் உற்பத்தி. எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் பகவான் படைத்திருக்கிறார், உற்பத்தி ஆகிறது. எப்படிப்பட்ட விதவிதமான ஜீவராசிகள். இந்த பிறத்தல் என்பது, இந்த பவ என்றால் உற்பத்தி அல்லது பிறத்தல் என்பது யார் உண்டாக்குகிறார் என்றால் அதுவும் பகவான் தான். சரி, பிறப்புன்று ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இறப்புன்னு ஒன்று இருக்கும், அது அபவா. பிறந்தது எப்பொழுதும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. பிறந்தது ஒரு காலகட்டத்தில், நம்ம ஏற்கனவே 2வது பார்க்கணும், அஸ்தி அப்படிங்கிறது 6 மாற்றங்கள் கொண்டது தான் இந்த அனாத்மா. ஆனால் எந்த மாற்றமும் இல்லாதது இந்த ஆத்மா அனாத்மா விஷயத்தை நம்ம அங்கேயே நம்ம பார்த்தோம். அதனால் பாவம் இருந்தால் அபாவம் இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்த பிரகிருதி அபரா பிரகிருதியிலே இருமையோடு தான் இருப்போம். ஏன்? மாயை இருக்கிறது. மாயையும் ஆத்ம தத்துவம் இருப்பதால் இருமை கொண்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அபாவம் என்பது மரணம். இதுவும் பகவான் படைத்த ஒரு அம்சம்தான். ஏன்னா நம்ம 2வது அத்தியாயத்தில் ஜாதஸ்ஸி ஹி துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய ஜா. எப்போ ஒருவன் இறந்தானோ அவனுக்கு பிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் பிறப்பு இறப்பு என்பது அனாத்மாவுக்குத்தான். எப்போ ஒருத்தங்க ஆத்ம ஞானம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் அவனுக்கு பிறப்பு இல்லை. ஏன்? அவன் எல்லாமே இறைவனாக பார்க்கிறான். அவனுக்கு அந்த மனத்தெளிவு, அந்த இது வந்திருக்கு அவருக்கு. அதனால் அவருக்கு அந்த அம்சம் வந்து அதுவும் பகவான் பண்ணல. அது ஞானம் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு விஷயம் நமக்கு பிறப்போ இறப்போ எல்லாமே பகவானுடைய கையில் தான் இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த உடல், இந்த மனம், இந்த பாவனையோடு, இந்த குடும்பத்தில், இந்த தாய் தந்தையோடு, இந்த ஊரில், இந்த கிராமத்தில், இந்த வீட்டில் பிறக்கணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்கிறது? யார் கையில் இல்லை, பகவான் கையில் தான் இருக்கிறது. ஸோ இதுவும் பகவான் படைத்த ஒரு அம்சம்தான். அடுத்து பயம் என்ற உணர்வு நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறோம். எப்போ? பயமும் அனுபவிக்கிறோம், அபயமும் அனுபவிக்கிறோம். அபயம் என்பது பயமின்மை. ஸோ பயம் என்பது ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருமையில் இருக்கும்போது, ஏன்னா அந்த பயமே காரணம் அறியாமை அல்லது இந்த மாயை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நமக்கு அந்த பயம் வருது. இந்த பயம் என்ற உணர்வு யார் படைத்தார் என்றால் அதுவும் பகவான் தான் படைத்திருக்கிறார். எல்லா நேரங்களிலும் நான் பயப்படுவதில்லை. பகவான் மேல் நமக்கு பக்தி இருந்தால்
அந்த அந்த நேரங்களில், அதாவது பகவானிடம் பக்தியினால் நாம் அபயத்தை அனுபவிப்போம். அது யாரிடமிருந்து வந்தது என்றால், இந்த அபயமும் பகவானிடமிருந்து வந்தது. நம்ம அடிக்கடி கந்த சஷ்டி படிப்போம். அந்த கந்த சஷ்டியில் முன்னாடி முருகனுடைய இது போட்டு அந்த யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லி. ஏன் யாம் இருக்க பயம் ஏன்னாலும் பகவானுடைய பற்றி நம்ம நினைத்தோம்னா அபயம் என்று அந்த தன்மை அடைந்து விடுவோம். இந்த பகவான் படைப்பு தான் இந்த அபயமும் பயமும். அடுத்த 5வது ஸ்லோகம். இது வரைக்கும் நம்ம 4வது ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம். 5வது ஸ்லோகத்தில் அஹிம்சா அப்படிங்கிற தொடங்குறது. முதல் வரியில் முதல் வார்த்தை அஹிம்சா. யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பது என்பது அஹிம்சா. நம்முடைய மனதில் ஒரு பாவம் இருக்கும். அது என்னென்னா இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்கும். எப்படின்னா யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு பாவம் எல்லாரிடத்துலையும் இருக்கும். ஆனால் நம்ம இந்த டே டு டே லைஃப் நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது, இந்த உலகத்தில் வாழும்போது சில பேர் நம்மளை இது பண்ணோம்னா நம்ம அவங்கள துன்புறுத்தணும்னு நினைப்போம். சில பேர் சும்மாவே இப்போ நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் பேப்பரில் பார்க்குறோம். வெறும் அந்த போதையினால் எப்படி ஒரு துன்புறுத்துகிறார்கள் மற்றவர்களை அப்படின்னு பார்த்தோம். காரணம் தன்னுடைய நிலையில் இல்லாதனால அந்த மாதிரி வருது. ஆக இயற்கையாகவே எல்லோருக்கும் என்ன ஒரு பாவம் இருக்குன்னா யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாவனை இருக்குது. அதுவும் பகவான் தான் படைத்திருக்கார். இந்த பண்பு இருப்பதால் இந்த மனித சமுதாயம் உருவாகி இருக்கிறது. ஏன்னா இந்த மனித சமுதாயம்னா ஒவ்வொருத்தருக்கும் பரஸ்பரம் ஒரு கொடுத்தல் வாங்கல் இருக்கணும், ஒரு பொறுத்து கொள்ளுதல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மனித சமுதாயம் நமக்கு உருவாகும். அதனால் இந்த இயற்கையாக இந்த அஹிம்சை அப்படிங்கிற இருப்பதால் நமக்கு மற்றவங்க துன்பப்படுவது நம்ம எல்லோருமே ஆனந்தமாக வாழ்வோம் என்று சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற இந்த சமுதாயம். இந்த பாவனை இல்லை என்றால் நம்மளும் விலங்குகள் மாறி மற்றவர்களை துன்பப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்போம். அதாவது அந்த சமூக வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்படி அஹிம்சா என்ற பாவனை பகவானிடமிருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் சமதா என்றால் சம மனநிலை. சம மனநிலைன்னா ஒரு அமைதியான, எப்படி கடலில் அலை இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி எந்தவித சலனம் இல்லாமல் மன அமைதி, மன தெளிவாக இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அசமூடவில் பார்த்தோம். இருந்தாலும் இதோடைய இது என்னென்னா, ஓரளவுக்கு அதே பொருள் கொடுத்தாலும் இங்கே சமதா என்றால் நம் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அனுபவத்தை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி தான் அந்த சமதா அப்படின்னு சொல்லி. சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், மானம், அவமானம் எல்லாமே இப்படிப்பட்ட இருமைகள் நாம் சந்திக்கும் போது அதை சமமாக ஏற்றுக்கொள்ளும். துக்கேஷு அனுத்விக்ன மனஹா சுகேஷு விகதஸ்பிரகா வீதராக பயக்குறத அப்படின்னு சொல்லி நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருமைகளை தாங்கக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி வந்துவிட்டது என்றால் அது பகவானிடமிருந்து வந்தது. அது எந்த சூழ்நிலையிலும் எந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்தாலும் மனம் சமமாக இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி தான் இந்த சமதா. அதை பகவான் படைத்த சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து துஷ்டி என்றால் மன நிறைவு. ஏதாவது ஒரு லாபம் கிடைச்சிருச்சு அல்லது ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அது நிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எது வந்தாலும் சரி நிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. லாபம் வந்துருச்சுன்னா ரைட், பரவாயில்ல, வந்தது போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு அதாவது அந்த மாதிரி என்ன சொல்கிறது, சில பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, இன்னும் கொஞ்சம் வேணும்னா. அதனால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். பழமொழியில் இருக்குது. இப்படி எது வந்தாலும் அது போதும் என்கின்ற ஒரு மனம் அந்த பாவனை, அந்த சக்தி யாரிடமிருந்து வந்தது அப்படின்றால் அதுவும் பகவானிடம் வந்தது. பொதுவாக மனம் அந்த மாதிரி இருக்காது நமக்கு. ஏன்னா போதாதுன்னு தான் இருக்கும். போதும் என்ற மனம் தான் துஷ்டி அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டியான பக்குவமான மனதுக்கு தான் இது வரும் அப்படின்னு சொல்லி, அந்த சக்தி யார் கொடுத்ததுன்னா அது பகவான் தான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திருப்தி அப்படின்னா. அதுக்கப்புறம் தபக என்றால் தவம். உடலுக்கும் மனதிற்கும் கொடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான வேதனைகள். அது மட்டும் இல்லை, நமக்கு சரி இது நமக்கு வேணும்
அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான விருப்பத்தோடு நாம் செய்கின்றது தான் தபகா. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், அன்னை சாரதை வந்து இந்த உலக நலத்துக்காக பக்தர்களுக்காக பஞ்ச தபஸ் பண்ணாங்க. எங்கே நீலாம்பர் பாபு கார்டன், அதாவது வேலூர் மடத்துக்கு பக்கத்தில் நீலாம்பர் பாபு கார்டன். பஞ்சதவம்னு நம்ம பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் கூட இருக்கும். பஞ்சதவம்னா 5 அக்னிகளை வைத்து, 5 அக்னிகள் வைத்து அப்படின்னா, அம்மா வந்து உட்காந்துக்குவாங்க ஒரு ஆசனத்தை போட்டு, 4 பக்கமும் அக்னி, மேலே சூரியன். அதாவது இந்த சம்மர் சீசனில் அப்படி இந்த உலக நன்மைக்காக பக்தர்கள் நலனுக்காக அம்மா தவம் பண்ணார். ஏன்? தன்னுடைய குழந்தைகள் கஷ்டம் போக்கணும் அப்படின்ற ஆக்கப்பூர்வமான அந்த இதை ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு அம்மா வந்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சாரதா தேவியுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும். ஸோ அது ஆக்கப்பூர்வமான வேதனை. நாம் விரும்பி அந்த உடலுக்கு மனதுக்கு கொடுக்கின்ற வேதனை தான் தவம் என்று சொல்கிறோம். ஆக்கப்பூர்வமான கஷ்டங்களை, அந்த கஷ்டத்தை உடலையும் மனதையும் அழிப்பதற்கல்ல, அது உலகையும் மனதையும் பலப்படுத்துவதற்காக. பொதுவாக நம்ம செய்கின்றது, நம்ம இருக்கின்ற தவம் ஒன்றும் இல்லை. சனிக்கிழமை இன்னைக்கு ஏகாதசி விரதம் அப்படின்னா சயின்டிஃபிக்காகவே இப்போ சொல்கிறாங்க, 15 நாளுக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது இந்த உடலுக்கு மனதுக்கு மிக நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏகாதசினா, நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும்போது இந்த உடலுக்கும் மனதுக்கும் அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம் உடலுக்கு வேதனையற்ற அதிகமான உணவை, ஒன்றும் இல்லை, இந்த நாக்கு ருசிக்காக நம்ம நல்ல விதவிதமான ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, அது இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அது உடலுக்கு தேவையற்ற அதிகமான அது சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும்னா, உடலுக்கு அழிவு ஏற்படும். உடலுக்கு வலிமை கொடுப்பதற்கு பதிலாக அது அழிவை ஏற்படுகிறது. இப்படி சில வகையான உணவை நாம் வேணும்னே சாப்பிட்றோம். காரணம் நாக்குனால. அதனால் நமக்கு நாக்கு வேதனை அடைகிறது, உடலும் மனமும் வேதனை அடைகிறது. அது அழிவை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நாக்கு சுவை தருது. அந்த பந்தத்தை நமக்கு, அதாவது அந்த பற்று, அந்த நாக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினச்சி நம்ம வந்து நாக்கு கேட்டதை நம்ம உடலுக்கு கொடுக்கும். உடலுக்கு கொடுக்கும்போது உடல் அழிவை ஏற்படுத்தும். அது வந்து பலத்தை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு வகையான தவம் என்னென்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க பக்தர்கள், சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, 48 நாள் விரதம்ங்கிறாங்க. அந்த 48 நாளும் இலையில் சாப்பிடணுங்கிறாங்க. காலையில் குளித்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இப்படி பல வகையான நியமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக விரும்பி செய்கின்றது. ஏன்னா சபரிமலைக்கு போகிறது டிசம்பர் மாதம் குளிரும். அந்த குளிரில் பச்சை தண்ணி, அந்த சுடு தண்ணி குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நியமங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி குளிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய மனம், உடல், அந்த நாடி நரம்பெல்லாம் நல்லா வலுவாகும் என்பதற்காக இது நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடு, பச்சை தண்ணி குளிக்கிறது, அதே மாதிரி உடை, அதுவும் ஒரு கட்டுப்பாடு, செருப்பு இல்லாமல் நடக்கிறது, இப்படி ஆக்கப்பூர்வமான விரும்பி அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்கிறது. அதனால தான் நம்முடைய மனம் வளர்ச்சி அடைகிறது என்று இந்த பாவனையைத்தான் நான் தவம் அப்படின்னு சொல்கிறோம். அதை படைத்தது யார் என்றால் அதுவும் பகவான் படைத்தது. அதுக்கப்புறம் தானம், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் ஒரு எண்ணம், அதாவது பாவனை, அதுதான் தானம் என்பது. நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற புத்தி, அதுதான் தானம் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கிருந்து வந்தது? என்னிடமிருந்து தான் வந்ததுன்னு பகவான் எல்லாமே தான் தான் சொல்கிறார். நாம் சற்று யோசித்து பார்த்தால் நம்முடைய மனதில் பல வகையான பாவனைகள் வருகிறது. அது எல்லாமே எப்படி வந்தது என்றால் அவையெல்லாம் பகவான் இதை படைத்தது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் யசக அப்படின்னால் புகழ். இந்த புகழ் எப்படிப்பட்டது என்றால் தர்ம நிமித்த கீர்த்தின புகழ், தர்மத்தின் அடிப்படையிலே வருகின்ற புகழ், அதாவது கீர்த்தி. அதைத்தான் யசக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கிடைக்கின்ற தர்மம் வந்து அந்த புகழ், நமக்கு கிடைக்கின்ற புகழ் எப்படி இருக்கணுமா, தர்ம ரீதியில் இருக்கணுமா, அதைத்தான் வந்து யசக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தர்மம் என்றால் பண்பு. நம்மிடம் சில நல்ல பண்புகள் இருந்தால் அதன் நிமித்தமாக, அதன் காரணமாக வருகின்ற புகழ்தான் யசக. அதாவது கர்ணனுக்கு நம்ம சொன்னோம், வலது கை கொடுத்தது இடது கை அறியாது அப்படின்னு சொல்லுவார். கர்ணன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு புத்தி சுபாவம் அவன் பிறப்பிலே இருக்கிறது.
யார் எதை கேட்டாலும் அதை கொடுத்து விடுவார் என்ற எண்ணம், கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு பிறப்பிலே இருக்குது, சுபாவமாகவே இருக்குது. அதை யாரும் அவனுக்கு சொல்லித்தரவில்லை. அந்த பண்பின் காரணமாக அவருக்கு புகழ் வந்தது. இந்த புகழ் யாரிடமிருந்து வந்ததுனால் அது பகவானிடமிருந்து தான் வந்தது. இந்த புகழ் பகவானிடமிருந்து, பகவானுடைய ஒரு விபூதி, ஒரு பெருமை. அதனால்தான் இந்த புகழை நாடி நாம் போகக்கூடாது, அந்த புகழ் நம்மை தேடி வர வேண்டும். அப்படி புகழ் நமக்கு வந்தால் அது தர்ம நிமித்தமாக இருக்க வேண்டும், அது பகவானை சார்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். அது பகவானுடைய சிருஷ்டி, அவருடைய படைப்பு, உற்பத்தி என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்து யசகன்னு பார்த்துட்டோம், புகழ், அதாவது புகழ். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் அயசக. அயசக என்றால் இகழ்ச்சி. சிலர் நம்ம பார்த்துருப்போம், திருவண்ணாமலையில் கூட அவங்க வந்து அங்கங்கே வண்டியில் சப்பாத்தி, அந்த ஃபுட்டு ஐட்டம் எல்லாம் நிறைய வச்சு கொடுப்பாங்க. ஆகா, இப்படியெல்லாம் தர்மம் பண்ணுறாங்களே அப்படின்னா, அவங்க சில வேண்டுதல், சில பாவங்கள் செஞ்சுருக்காங்க, அது பிராயச்சித்தமாக அவங்க செய்கிறாங்க. அப்படி பிராயச்சித்தமாக உண்மையிலேயே அவங்க வந்து எனக்கு வந்து தர்மம் செய்யணுங்கிற செய்யலை, இந்த பாவத்தை எப்படி நான் இது பண்ணுறது, போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தர்மம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து புகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அது உள்ளே அவங்க யோசித்து பார்த்து உள்ளே கேட்டோம்னா கடைசியில் இந்த காரணத்துக்காகத்தான் அவங்க அந்த செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தானம் செய்தது விசாரித்தால் நமக்கு தெரியும், ஏதோ வேண்டுதலுக்காக, ஏதோ பாவத்தை பரிகாரத்துக்காக செய்கிறாங்க. அந்த தானம் செய்வது அவருக்கு இகழ்ச்சி தான், அதாவது புகழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அது இகழ்ச்சி தான். அதாவது அந்த தானம், அப்படிப்பட்ட தானம் வந்து புகழில் சேர முடியாது, இகழ்ச்சியில் தான் சேரும். இந்த இகழ்ச்சி புத்தி யாரிடம் இருந்தது? அதுவும் பகவானிடம் இருந்தது. இந்த இகழ்ச்சி இருவகை. புகழ், அவருடைய பெயர் எல்லோருக்கும் அறிவார்கள். அதாவது புகழ்ச்சி, இகழ்ச்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பகவானிடம்தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ராமன் என்ற பேர், அவர் ராமாயணத்தை பற்றி நம்ம கேட்டோம்னா ராமனுடைய புகழ், அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்து காமித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் ராவணன் அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம நினைப்போம். ஏன்னா ரெண்டு பேரும் புகழ்ச்சி, அவர் இகழ்ச்சி, ரெண்டு பேரும் இல்லை. அதே மாதிரி தர்மராஜா யுதிஷ்டிரனும் பேர் எல்லா இதுவும் பரவி, எல்லாருக்கும் தெரியும் அது. அதே அளவுக்கு துரியோதனுடைய பேரும் பரவி இருக்கிறது. அது புகழ்ச்சி, இது இகழ்ச்சி. இகழ்ச்சி என்றால் என்ன? அதர்ம நிமித்தமாக வருகின்ற கீர்த்தி, அதர்மத்தின் காரணமாக வருகின்ற புகழ், கீர்த்தியை தான் இகழ்ச்சி என்கிறோம். இவைகள் எல்லாம் பகவான் படைப்பு தான். இந்த 4வது 5வது ஸ்லோகத்தில் முதல் வரியிலே பகவான் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், மனம் என்னுடைய படைப்பு. எங்கிருந்து வந்தது? அபரா பிரகிருதியிலிருந்து வந்தது. இந்த மனதில் இருக்கும் விதவிதமான பாவனைகள், இதுவரைக்கும் நம்ம 20 பாவனைகள் பார்த்துருக்கோம். இந்த விதவிதமான பாவனைகள் என்னுடைய படைப்பு. ஆகவே இந்த மனதில் எப்படிப்பட்ட உணர்வுகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் என்னை சார்ந்தது. இதே வந்து ஒரு சமய பெரியவர் சொல்கிறார் ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டு அவர் எல்லா வார்த்தையும் அப்படியே ஆப்போசிட்டாக போடுவார். எப்படின்னா, ஞானத்திற்கு அஜ்ஞானம், புத்திக்கு அபுத்தி, மோகங்கிறது சம்மோக, இப்படி எல்லா வார்த்தைகளையும் எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்கிறார். எங்கிருந்து வந்ததுன்னா எல்லாமே பகவானிடமிருந்து தான் வந்தது. பிறகு எதற்கு அவரே பதில் சொல்கிறார் என்றால், 5வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் சொல்கிறார், ஒரு கருத்து சொல்கிறார். என்னன்னா, அது பவந்தி பாவ பூதானாம். பூதானாம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும். பாவ என்றால் மனதில் ஏற்படும் பாவனைகள். பவந்தி என்றால் வருகிறது, விதவிதமான பாவனைகள் இந்த மனதில் வருகிறது. அதுக்கப்புறம் மத்த ஏவன என்னிடத்திலிருந்து தான் இவைகள் தோன்றியது, உற்பத்தியானது. இவைகள் எப்படி இருக்கிறது என்றால் விதவிதமான பாவனைகள். அதனால தான் விதவிதமான பிருத்தக்னா விதவிதமான, விதா பல விதமாக இருக்கிறது, பிருத்தக் விதவிதமாக இருக்குது. இவை எப்படி விதவிதமாக ஏற்படுகிறது என்றால் ஸ்வ கர்ம அனுசாரணே. ஏன்னா இந்த 20 சுருக்கமாக இங்கே 20 பார்த்தோம். அந்த 20 பாவனைகள் எப்படி வருகிறதுனால் ஒவ்வொருவருடைய கர்மத்தின் வினையாக ஏற்படுகிறது. எப்படி யார் எந்த கர்மம் செய்தாலும். அதனால் இந்த கர்ம சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எப்படி எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம லைஃப் லீட் பண்ண முடியும். கர்ம சித்தாந்தம் வந்து எப்படின்னா, நமக்கு தெரியும்
நம்ம வந்து ரொம்ப புத்திசாலியாக நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நமக்கு அதே வரும் அப்படிங்கிறது நம்ம அதுதான் அந்த ஸ்வகர்ம அனுசாரணம். ஏன்னா எல்லாமே பகவானுடைய படைப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு புகழ்ச்சி இருந்தாலும் சரி, இகழ்ச்சி இருந்தாலும் சரி, ஒருத்தனை ஏமாத்துறதுனாலும் சரி, அந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா பகவானிடம் தான் வருது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே பகவான் தானே நம்ம நினைக்கலாம். ஆனால் அது வர்றதுக்கு காரணம் என்ன? ஸ்வகர்ம அனுசாரணே. அவர்கள் செய்கின்ற கர்ம வினைக்கு ஏற்ப, நம்ம சம்பாதித்த அந்த கர்ம வினைக்கு ஏற்ப அந்த மனபாவனைகள் தோன்றுகிறது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான மனதை படைத்திருக்கிறான். அப்படி தானே எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே பாவனை இல்லையே இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவனுக்கு பொறாமை வருது, இன்னொருத்தனுக்கு பெருமை, அதாவது பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று ஒன்று வருது. இப்படி அந்த விதவிதமான பாவனைகள் என்னென்னா அவனுடைய கர்ம வினையின் பயனாக வருகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு விதமான மனம் இருக்கிறது. இந்த மனம் எப்படி இருக்கிறதுனால் அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப அவரவர்களுடைய சம்பாதித்தது இதெல்லாம். நம்முடைய உழைப்பால் விதவிதமான உழைப்பால் ஒரு வீடு கட்டுகிறோம், கார் வாங்குகிறோம், எத்தனையோ பொருள்கள் வாங்குகிறோம். பிறகு இந்த உடலை நாம் எப்படி வாங்கியிருக்கிறோம் என்றால் நம்முடைய கர்ம வினை, நம்முடைய உழைப்பு கர்மம் எப்படி கர்மம் செஞ்சிருக்கோமோ அதை வைத்து தான் அந்த உழைப்பை வைத்து தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த மனம் உழைப்பால் தான் வந்திருக்கிறது, வாங்கியிருக்கிறோம். இந்த உழைப்பு தான் இந்த கர்ம பலன் என்கிறது. இந்த உடல் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து யாரும் திடீர்னு இது பண்ணலை. இப்போ இந்த மனநிலை, இந்த பாவனை, இந்த உடல், இந்த நோய் நொடிகள் எல்லாமே இருக்கிறதுன்னா அதுக்கு எல்லாமே நம்முடைய முன்வினை பயனால் தான் வருகிறது. அவரவர்களுடைய கர்ம பலனை பொறுத்து தான் அவர்களுடைய உடல் மனம் வாங்கி இருக்கிறோம். நாம் ஏன் கீதை சாஸ்திரம் படிக்கிறோம் என்றால் இதை படித்து நம்முடைய மனம் மாற வேண்டும் மட்டும் மாறுகிறது. இப்படிப்பட்ட மனம் திடீரென்று மாறுமானால் மாறாது. பல வருடங்கள் நாம் அந்த ஸ்லோகங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கேட்டு அதனுடைய இது மாதிரி நமக்கு வருகிறது. ஆனால் நமக்கு சாஸ்வதமாக ஒரே நாளில் மாறுமானா மாறாது. இப்படி உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே நம்ம இது கதையை நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து எப்படின்னா ஒரு பெரிய மாட்டு பண்ணை, அந்த மாட்டு பண்ணை நடத்துகின்ற ஒரு இப்போ ஜமீன் ஒருத்தர் இருக்கார். அந்த மாட்டு பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு, அதாவது மாடுகளை குளிப்பாட்டுறது, சாணத்தை அள்ளி போடுறது, எல்லா வேலையும் செய்கின்ற ஒரு பெண்மணி அடுத்த கிராமத்துலேருந்து வருவாள். அவள் வந்து ஒன்றும் படிப்பறிவு கிடையாது. ஆனால் இந்த ஜமீன் வந்து அந்த நிறைய படிச்சிருக்காரு, நிறைய இது இருக்காரு. அந்த அம்மா ஒரு நாள் காலையில் வேலைக்கு வரும்பொழுது கொஞ்சம் தாமதமாக வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வர்ற வழியில் சிவன் கோயிலில் திருவாசகம் பாடிக்கிட்டு இருந்தாங்க, அதை கொஞ்சம் கேட்டு அப்படியே நின்றுட்டாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அடுத்த நாளும் அதே மாதிரி தான் லேட்டாக வந்துச்சு. திருப்பியும் இதே தான் சொல்லிச்சு. அவர் என்னடா அப்படின்னு சொல்கிறத 3ஆவது நாளும் இதே தான் பண்ணுது. அங்கே திருவாசகம் கேட்டு நின்றுது. அப்போது இவர் கொஞ்சம் படித்தவர் இல்லையா, அவர் நினச்சாரு, உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது, நீ எதுக்கு இதை கேட்குற? இல்லை எஜமான், ஏதோ அங்கே நின்னோடனே எனக்கு ஒரு நல்லா இருக்குது, ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 4ஆவது நாளும் இதே மாதிரி லேட்டாகும். அப்போ அந்த ஜமீன் நினைக்கிறது, இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சரி அப்படின்ட்டு அன்றைக்கி வேலையை விட்டு வேலை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்து, இங்கே வாமா, அந்த சாணி கூட எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாணியை அள்ளி போட்டது, அந்த சாணியெல்லாம் ஒட்டி இருக்கு, அதில் எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம அந்த காவாயில் தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வா அந்த சாணி கூடையில். அப்போ சொல்கிறா, எப்படி இந்த இந்த சாணைக்கு அந்த கூடையில் தண்ணி நிற்கும்? தண்ணி நிற்காது, நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். எடுத்துகிட்டு வர்றார். தண்ணி நிற்குமா? அதில் தண்ணி எடுத்த உடனே, அந்த காவாயில் தண்ணி எடுத்த உடனே திருப்பி வெள்ளம் கொட்டிடும், விபத்து கொட்டிடும். அதாவது இது எதை வச்சு சொல்கிறாருன்னா, அவரை நினைக்கிறதுனா புத்திசாலி, உனக்கு தான் ஒன்றுமே புரியாது, அந்த திருவாசகம் 4 நாள் கேட்டு உன் மனசில் என்ன நிற்கிது அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு 4 தடவை அந்த அம்மா தண்ணி அதுலேருந்து கொண்டு வந்தது, எதுவுமே நிற்கலை. அப்போ சொன்னால், பார்த்தியா, இது மாதிரி தான் நீ என்ன தான் கேட்டாலும் அது நிற்காது உனக்கு அப்படின்னு ஒரு இது சொல்லி அந்த அம்மா ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு, படிக்காது. அப்போ சொல்லிச்சு, நிஜமாக நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் 4 தடவை அந்த காவாயில் தண்ணி எடுக்கும்போது கூடை எப்படி இருக்குது? கூடை சுத்தமாக இருக்குது. கூடை எப்படி இருந்தது? அந்த சாணியெல்லாம் ஒட்டி இருந்தது.
இப்போ பாருங்கள் கூட சுத்தமாக இருக்குது. அது புரியுதோ இல்லையோ அதை கேட்கும்போது நம்முடைய மனம் வந்து ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் அடைகிறது. அதுதான் அதனுடைய இது. அதனால் இந்த கீதை படிக்கிறதுனால ஒரு நாளில் நமக்கு சரியாயிடும், அந்த சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால ஒரு நாள் நமக்கு வராது. அதை கேட்க 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 அதனுடைய பொருள் நமக்கு, அந்த புத்தி, நுண்ணிய புத்தி நமக்கு வர 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மன தூய்மை, மன இனிமை ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறார். ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மணல் உடம்பு இருக்கிறது என்றால் அவரவர்கள் ஈட்டிய உழைப்பின் காரணமாக வந்தது. ஆகவே எல்லா விதமான பாவனைகள் பகவானிடமிருந்து தான் வந்தது. ஆனால் அவர் எல்லா பாவனையும் படைத்து விட்டார். அவரவர்களுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவைகள் தேர்ந்தெடுப்பது அவரவருடைய விருப்பம். உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தேர்ந்தெடுத்துக்கோ. உண்மையிலே எல்லாம் பகவானிடமிருந்து தோன்றியதுதான். இந்த ஸ்லோகத்தில் பகவான் அதாவது ஆனந்த திருஷ்டி, சாரி ஆந்தரிய திருஷ்டி. ஆந்தரிய திருஷ்டின்னா இன்டர்னல், அதாவது ஸ்தூல பிரபஞ்சம், சாரி சூக்ஷ்ம பிரபஞ்சம். ஆந்தரிய திருஷ்டினா சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை பற்றிய அதாவது கண்ணுக்கு தெரியாத அனைத்து உணர்வுகளும் என்னிடமிருந்து தான் வந்தது என்று சொல்லி, பிறகு அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருப்பது, உடல் இருப்பது அவரவர்கள் செய்த தவத்தின், அவரவர்கள் செய்த கர்ம வினையின் காரணமாக வந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இன்னும் இந்த 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 ஸ்லோகத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது சில முக்கியமான, அதாவது இந்த இப்போ 20 லட்சணங்கள், 20 பாவனைகள் சொன்னார் இல்லையா, அந்த 20 பாவனைகள் வந்து ஃபஸ்ட்டு புத்தின்னு சொல்கிறாரு. புத்தின்னு சொல்கிறது பல்வேறு உயிர்களுக்கு ஒவ்வொரு விதமான புத்தி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு விதமான புத்தி எப்படின்னா, ஒன்றும்ல ஒரு வைரஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு மிக குறைந்த புத்தி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மகான், ஒரு ஞானிக்கு எல்லா புத்தி முழுவதும் இருக்குது. அதாவது புத்தி முழுமையாக இருக்கிறது. காரணம், அவர் எங்கு பார்த்தாலும் இறைவன் தான் என்ற உண்மையை அவருக்கு தெரியுது. ஏன்னா இந்த உலகம் படைத்தது பகவான் தான் அப்படிங்கிறத அவருக்கு இப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, நமக்கு இன்னும் தெளிவில்லை. ஓரலாக கேட்டுக்கோம், அதாவது தியரிட்டிக்கலாக படிச்சுட்டுருக்கோம், எல்லாமே பகவானுடைய படைப்பு தான், எல்லாமே எங்கும் பகவான் இருக்கிறான்னு தெரியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இல்லை. ஆனால் அந்த புத்தி, நுண்ணிய புத்தி வந்துருச்சு அப்படின்னா நாம் எங்கு பார்த்தாலும் பகவானுடைய தரிசனம். இதைத்தான் வந்து சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் அவர் கேட்ட கேள்விக்கு அவரை தொட்டு தான் யார் என்பதை காமிச்சார். பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட தட்சிணேஸ்வரத்தில் இருந்த பொழுது 2வது முறையாக சுவாமி விவேகானந்தர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, ஏன்னா முதல் வந்து ராம தத்தா அப்படிங்கிற வீட்டில் சுவாமி விவேகானந்தர் முதல் தடையாக குருதேவர் பார்த்துருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து 2வது முறையாக பார்க்குறார். அதாவது முதல் முறை பார்த்தப்போ ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்கல. அன்னைக்கு பாட வந்த ஒரு சங்கீத வித்வான் வரல, அதனால் சுவாமி விவேகானந்தர் நல்லா பாடுவாருங்க, அவரை கூப்பிட்டு பாட சொன்னார். அதனால தான் அந்த முதல் சந்திப்பு. 2வது சந்திப்பில் தான் தட்சிணேஸ்வரத்துக்கு வரார். அந்த தட்சிணேஸ்வரத்தில் வந்து நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீர்களா அப்படின்னு கேட்டப்போ பகவான், அதாவது சுவாமி விவேகானந்தர் கேட்ட ஒரு கேள்விக்கு பகவான் 3 பதில் சொன்னார். அந்த ஒரு கேள்விக்கே 3 பதில் சொன்னார். நான் பகவானை பார்த்திருக்கிறேன், இறைவனை பார்த்திருக்கிறேன் என்ற ஒரு பதில். உன்னை பார்ப்பதை விட நான் தெளிவாக இறைவனை பார்த்திருக்கிறேன் என்பதையும் சொல்லிட்டு உனக்கும் காட்ட முடியும் என்ற விஷயத்தை சொன்னார். இது வேறு யாருமே இந்த மாதிரி பதில் சொல்லலை. அது எப்படி அப்படின்னா, அந்த ஞானம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பகவான் ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் தொட்ட உடனே அவருக்கு எல்லா இதுவும் வருது. அதுக்கப்புறம் உனக்கு இப்போதைக்கு போதும் இது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இப்படி இந்த விஷயங்கள், அதாவது அந்த நுண்ணிய புத்தியின் மூலமாக வரக்கூடியது மகான்களுக்கு முழுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஞானம் என்பது நாலேஜ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த இடத்துல ஆத்ம தத்துவம், ஞானம், விவேகம் அப்படிங்கிறது பொருள். ஞானம் என்பது வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்படி ஒரு பொருளும் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்த சொன்னது வந்து ஞானம் அப்படிங்கிறது தான். சுவாமி விவேகானந்தர் அதனால சொல்கிறாரு, தன்னுடைய இது கர்மயோகம் அப்படிங்கிறது சொல்கிறாரு, வாழ்க்கையின் லட்சியம் உணர்ச்சிகளில் இன்பங்களிலும் அல்ல அப்படிங்கிறத. அதாவது ஒருத்தருடைய லட்சியம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்பமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அறிவு, அதாவது இந்த புத்தியை தான் சொல்கிறாரு. இந்த அறிவே, இந்த ஞானமே தான் நமக்கு வாழ்க்கையின் லட்சியம். அதுக்காகத்தான் நம்ம எல்லாமே ஓடிக்கிறோம். ஆனால் இந்த ஞானம் வந்துச்சு, நமக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. எல்லா அறிவும் நம்முள் இருக்கிறது. வாழ்க்கையின் இலட்சியம் அதை அடைவது தான். அதுதான் பகவான் சுவாமி விவேகானந்தன் பொன்மொழிகள் சொல்வார். இந்த அறிவு என்ன? எல்லாமே இறைவன் என்பதை அறிதல். அதுதான் ஞானம், முழு ஞானம். அதுதான்
உயர்ந்த புத்தி, உயர்ந்த ஞானம் மற்றும் உயர்ந்த அறிவில் தான் அது கிடைக்கும். இந்த உலகத்தில் பல்வேறு வேறுபாடுகள் நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஏன்? நம்மிடம் இருக்கின்ற அறியாமை, அஞ்ஞானத்தின் மூலமாக இப்படி தெரிகிறது. அதனால்தான் ஒரு உயிரினத்திற்கும் மற்ற உயிரினத்திற்கும் இடையே வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு மனிதன் இருந்தால் அவன் மற்ற ஒரு மனிதனுக்கு வேறுபாடு தெரிகிறது. இந்த வெளி தோற்றத்தை முழுவதுமாக மறைக்கக்கூடியது தான் ஞானம் அப்படிங்கிறது சொல்லுது. அதுக்கப்புறம் அதாவது அகம் பிரம்மாஸ்மி தான் ஞானம், உண்மையான ஞானம் அப்படிங்கிறத சொல்கிறார். அகம் பிரம்மாஸ்மிகள். அதுக்கப்புறம் அசம்மூடக, தெளிவான சிந்தனை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி க்ஷமக, மன்னிப்பு கேட்டுதல், பொறுமையை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றா பார்த்தோம் நம்ம. இப்போது இந்த பயம், அபயம், அகிம்சா. அகிம்சா என்பது சுவாமி விவேகானந்தர் சொல்வது, அகிம்சை என்பது பொறாமை இல்லாத நிலை. பொறாமை கொண்டவன் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதைப் போல தோன்றலாம். ஆனால் அது மிக நுணுக்கமானது. அதாவது ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன், 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கிட்டான். அந்த கார் வாங்கிட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு பொறாமை. ஆனால் அது சொல்ல முடியாது. ஓ நண்பா, நல்லதுப்பா, நல்ல கார் வாங்கியிருக்க, வெரி குட் அப்படி இப்படி சொல்கிறான். ஆனால் உள்ள நுண்ணியமாக அவன் மேலே பொறாமை. ஓ இவன் வாங்கிட்டான், நான் வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு பாவனை இருக்கும். அதை தான் பொறாமை. நண்பர்களுக்கு பொறாமைப்படுவான். அதாவது அது இந்த பொறாமைங்கிறது என்னென்னா ரொம்ப ஒரு எதிரி மற்ற எதிரிக்கு பொறாமைப்பட மாட்டான். ஏன்னா அவனை இது பண்ணணும்னு இருந்தான். ஆனால் ஒரு நண்பன் க்ளோஸாக இருக்கிற தான் பொறாமைப்படும். நண்பனைத்தான் பொறாமைப்படும். ஒரு ஏழை இன்னொரு ஏழையை பொறாமைப்படுவான். ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனை பொறாமைப்படுவான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பொறாமை இல்லை. அதே மாதிரி சமதா தான் யுக்கானிமிட்டினா ஒரே பார்வை. நம்ம எல்லாம் இறைவனாக பார்க்கக்கூடியது. அதே மாதிரி துஷ்டிங்கிறது திருப்தி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த திருப்திக்கு யார் உதாரணம் அப்படின்னா பகவான் ராமகிருஷ்ணனுடைய தந்தையார், அதாவது சுதீராம் சட்டோபாத்தியாயா. அவருக்கு என்னென்னா இப்போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்குமா அவருக்கு. அப்படி தான் அந்த கிரேட் மாஸ்டர்ங்கிற புத்த சுவாமி சாரதானந்தர் சொல்கிறார். அப்படி ஒரு ஆனந்தமாக உள்ளதை போதும் என்று மனதோடு இருக்கக்கூடியவர் சுதிராமன். நல்லதோ கெட்டதோ திருப்தியுடன் இருப்பார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தவம் என்பது நாம் ஆக்கப்பூர்வமாக நாம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே மாதிரி தானம், அயசக எல்லாமே அப்படி எல்லாமே விதவிதமான பாவனைகள். இதில் முக்கிய கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் அவன் கொண்டுள்ள அறிவு, நம்பிக்கை சேர்ந்த தொகுப்பே ஒரு மனிதன். அதாவது அவன்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் அறிவும் சேர்ந்தது தான் அவன் மனிதன் சொல்லலாம். அது நம்ம யோசித்து பார்க்கணும். நல்ல மனிதன் மனம் நல்ல எண்ணங்கள் நிரம்பி இருக்கும். அதுவும் தெய்வீக அந்த ஒரு நல்ல மனிதனிடம் அந்த நல்ல எண்ணங்கள் இருப்பதற்கு காரணம் அந்த தெய்வீக வெளிப்பாடு. எனவே எதற்கும் நாமே காரணம் என்ற பெருமை கொள்ளக்கூடாது. எல்லா விஷயமும் நம்ம என்கிட்ட ஒரு இது இருக்குது, ஒரு திறமை இருக்குன்னா அது பகவான் தான் காரணம் என்பதை உணர வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த இது வரும், நம்பிக்கை வரும் நமக்கு. பகவான் ராமர் தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ராவணன் கூட தெய்வம் தான். ஆனால் அவனிடம் இருந்த அந்த அசுர புத்தியினால் நம்ம அவரை இது பண்ணுறோம். இப்படி 4வது 5வது ஸ்லோகத்தில் வெளிப்புறம் உள்புறம், அதாவது வெளிப்புற உள்புறம் என்ற 2 தத்துவம் நம்ம சொன்னோம். இரண்டும் இறைவனிடமின் வெளிப்பாடு தான். அது முதல் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சாதகன் இதை உணரும்போது நான் செய்பவன் அல்ல, நைவ கிஞ்சித் கரோமிதி என்று அறிகிறார். நன்மை தீமை எதுவும் எல்லாமே தெய்வீக லீலை, எனக்கு புகழோ பழியோ இல்லை என்பதை அந்த ஞானி உணர்வான். அதாவது அந்த நல்ல புத்தியுடன் உணர்வான். இந்த அறிவால் அவன் பந்தங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைந்து ஜீவன் முக்தன் அடைவான் அப்படின்னு சொல்லி இந்த 4வது 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அந்த 20 பாவனைகள் பகவானிடமிருந்து வந்தது. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்மகிட்ட இந்த பாவனை இருக்குன்னா அது நாம் சம்பாதித்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி 26வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்தில் இந்த பிரபஞ்சம், இந்த கல்பம் எப்படி தொடங்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது பல உபனிஷத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதில் நமக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். மொத்தம் இந்த கல்பம் தொடங்கும் போது பகவானுடைய மனதில் இருந்து தோன்றிய ரிஷிகள்
மனுக்கள் யார் யார் என்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.